அமெரிக்க பொருட்கள் மீது அதிக வரி போடுகிற நாடு இந்தியா. அது கிண்டலாக சொல்றாரு. மோடி என் ஃப்ரெண்டு தான். அவர் எப்பவும் ரொம்ப ஜாலியா லகுவா பேசுவாரு. ரொம்ப டிப்ளமேட்டிக்காலாம் ரொம்ப பேச மாட்டாருங்க. அ அவர் பாட்டுக்கு பேசுறார். மோடியே ஃப்ரெண்டு தான். ஆனா, அமெரிக்க பொருட்கள் மீது அதிகமாக வரி போடுறது அவர் நாடுதான்யா. அப்படி கிண்டலா பேசிட்டு நான் போடுவேன்யா. அதையும் எதிர்க்கல. மாறாக அமெரிக்க விஸ்கிக்கு 150% வரி போட்டிருந்தத 50% குறைச்சாரு. இந்த மகானுபாவர் பிரதமர் மோடி. அப்ப இந்த அடிமைத்தனம் படிஞ்சு போவது என்பது அப்பவே ஆரம்பமாச்சு. ஆனா யாரும் எதிர்பார்க்கல. இந்த இந்தியா பாகிஸ்தான் விவகாரத்தில் கூட இப்படி படிஞ்சு போவார்னு. அதுதான் மிகப்பெரிய வேதனை. இந்திய இறையாண்மையை காவு கொடுக்கிறார். ஆனா அவங்க சொல்றபடி கேட்கணும். இப்ப கடைசியா என்ன போச்சு இன்னொரு விவகாரம். இங்க அவர் எந்த அளவுக்கு பேசுறாருன்னா நம்ம விவகாரங்கள. முதல்ல இப்படி ஒரு பதிவு போட்டார். 2வது இன்னொரு தளத்துல இணையதளத்துல அவர் போட்ட பதிவை நான் படிச்சு பார்த்தேன். அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த யுத்தத்தை நிப்பாட்டினேன். எப்படியாப்பட்ட யுத்தம் தெரியுமா? இது மட்டும் தொடர்ந்து இருந்தால் லட்சக்கணக்கான அப்பாவி மக்கள் இறந்து போயிருக்க கூடும் அப்படிங்கிறார். அப்பவே நான் பதிவு போட்டேன். அப்ப இவர் என்ன அன்னைக்கு அணுயுத்தம் வந்திருக்குன்னு சொல்றாரா? இந்தியா பாகிஸ்தான் இரு நாடுகளும் பேசாதவங்க இவர் ஏயா பேசுறாரு? இது பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொன்னேன். இப்ப வெளிப்படையா சொல்லிவிட்டார். நான் நடக்க முடிச்சுறேன். நடக்க விடுத்த அணுயுத்தத்தை நான் தயா நிப்பாட்டேன் இந்தியா பாகிஸ்தான் இடையில. அதுவும் எதை வச்சு வர்த்தகத்தை நிறுத்துவேன் என 2 பேரிடமும் கண்டிப்பா சொன்னேன். உடனே யுத்தத்தை நிறுத்தி விட்டார்கள். இது வர்த்தகத்தை நிறுத்துவேன் என்றால் இரு நாடுகளும் யுத்தத்தை நிறுத்தி விட்டார்கள். இந்தியா புலம்புது. ஐயையோ வர்த்தக விவகாரமே வரல. முதல்ல அவங்க பேச்சுவார்த்தையில அமெரிக்கா வச்சான்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனா அவங்கள அறியாமல் எப்படி உளர்றாங்கன்னா கவனிக்க. அதுல வர்த்தக பேச்சு வரலையே. அப்ப வேற என்ன பேச்சு பேசுனீங்க? சரி வர்த்தக பேச்சு வரல. ஆனா வர்த்தக பேச்சு தான் இப்ப பழையபடி போய் பேசியிருக்காரு. சவுதி அரேபியால இல்லையா?